க்யூட்டு இல்லை, நேரேஷன் வந்து ரொம்ப ஹார்டு தான், பர்சனாலிட்டி வந்து க்யூட். இவன் வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவரப் இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் மீ, ஏன்னா when we expect something ஏதாவது ஒரு கவரப்பாக ஒன்று இருக்கும், டு ஹைட் who we are அப்படிங்கிறது. ஏதோ சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இது. யூ டோன்ட் ஹேவ் த ட்ராமா. சொல்லும்போது இவனுக்கு வாட் ஐ ஹேவ் இன் மை மைண்ட், மோர் தென் இம்ப்ரெஸிங் யூ, ஐ ஹேவ் டு கன்வே இட் ப்ராப்பர்லி. ஏன்னா எழுதும்போது அதை யோசிச்சு எழுதுகிறாங்க. ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் ஒரு சீன் பிளே எல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு எழுதுகிறாங்க. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈ ட்ரை மோஸ்ட். தட் பிஹேவியர் இஸ் கியூட். தட்ஸ் வாட் ஐ சே. இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட் ஹீரோயின். அது ஹீரோன்னு சொல்லணுமா தெரியல சார். இப்போ ஒரு படத்தில் மியூசிக் நல்லா மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போ என்னோட பொறுத்த வரைக்கும் சார், ஒரு படம் இப்போ ஹீரோ பெரிய ஆள்னா ஹீரோவோட மட்டும் படம் ஓடுறதில்லை சார். எல்லாரும், எல்லா கேரக்டரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட் நான் வந்த வேலையை மறந்துட்டேன். ஆக்சுவலி எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், மகாராஜா இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக. அதை மறந்துட்டு நான் வேறு எதுவும் பேசிட்டு நான் ஃபஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மகாராஜா இவ்வளோ பெரிய எம்என்சிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரளா மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க படங்கள் இப்போது எவ்வளோ ரசிக்கணும் அதே மாதிரி அவங்களையும் ரசிக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஐயா உங்களோட கொஸ்டின் கேளுங்க. ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டே இருக்க முடியாதுங்க. என்னென்ன நான் வேணா இப்போ ஒரு ப்ரமைஸ் கிரியேட் ஆகி இதை எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஒரு அதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ப்ரமைஸோட ஸ்டப்லாட் ரெடி பண்ணுவேன், அதை ரெண்டும் மர்ஜ் பண்ணுவேன். ஸோ அது நமக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும். இங்கே பொறுத்துக இருக்குல்ல, ஐ மீன் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குல்ல, அண்டர்ஸ்டாண்ட்? மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பொறுத்துகன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ராங் கொடுத்துட்டு ரைட்னு ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டருக்கு ஒரு சாய்ஸ், ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 14 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கணும். சும்மா ஒரு பேசிக் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரிலாம் பசில் எடுத்துப்பேன். இந்த கண்டென்ட்டை இது மேலே ப்ளே பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். இது இப்படியெல்லாம் கூட பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொன்னேன். இல்லை நான் முத்திரை கொடுத்த விரும்பலை, இது மாதிரி பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு டைம் எனக்கு ஒரு இடத்துல தூக்கி போட்டு வேறு. பட் எல்லா கதைக்கும் இந்த ஷூட் ஆகணும் அர்த்தம் கிடையாது. நான் அடிக்கடி நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், காதல் படத்தை மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ணணும் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். அதை யோசிச்சு பார்ப்பேன், எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு காலை வரத்து நடந்து வர்றாரு, அந்த கதையை காட்டுறேன், இதெல்லாம் மைண்டில் யோசிச்சு பார்ப்பேன். அது மாதிரி எல்லா கதைக்கும் எல்லாரும் ஷூட்டும், எல்லாத்துக்கும் நாலு ஷூட்டும் அர்த்தம் கிடையாது. அந்த டிமாண்ட் பண்ணால் நான் பண்ணிவிடுவேன். இந்த 2 படம் ஷூட் ஆச்சு, அடுத்த பக்கம் 4 லைன் கிடையாது, லீனியர் தான் போக போகுது. ஸோ ஒவ்வொரு கதைக்கு டிஃபரன்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையிலே நிறைய திங்ஸ் இருக்கு அந்த மாதிரி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சார். ஒன்று இந்த படத்தில் இருக்கிற நான் லிவிங் திங்ஸ் வந்து நிஜமாகவே அந்த வீட்டோட கடவுள் மாதிரி செஞ்ச வேலை. அப்படி நான் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணையார் பத்மின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அந்த கார் தான் சார் ஹீரோ. ஓகே, அந்த படத்தில் நாங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த ஃபியட் காருக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அதில் 2 விஷயத்தை வந்து நான் ரொம்ப அழகான 2-3 விஷயம் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க சொன்னது எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோட ஞாபகத்துக்கு வந்தது. ஒன்று வந்து ஒருத்தர் வந்து சின்ன வயசில் அவங்ககிட்ட ஃபியட் கார் இருந்தது, அப்புறம் அவங்க விற்றுட்டாங்க. இப்போ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அந்த காரை வாங்கி அந்த காரில் உட்காச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்க ரவுண்டு போன அந்த தெருவுக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவுக்கு டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு.
அந்த காரை அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு காரை யூஸ் பண்ணுறதுக்காங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த காருக்கு உயிர் இருக்குது. ஏன்னா எல்லாரும் ரிலேட்டிவ்ஸும் ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சான். ஸோ அதனால் அவங்க நம்பினாங்க. அதுக்கு இன்னும் ஒரு ஒரு மோர் தென் 60 இயர்ஸ் யங் கப்புள் ஒருத்தாங்க. அவர் சொன்னார், இந்த காரில் உட்காரும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இந்த கியர் பாக்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ ஐ கேன் புட் மை ஹேண்ட் அண்ட் கேர்ள் அண்ட் ட்ரைவ் மை கார். ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம இது இந்த ஆங்கிளில் சொல்லிப்பாங்க, இப்படி பார்க்கலாம். whether it's a living things or non-living things, when you put so much of love, that non-living things will get a life. அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. நான் சம்டைம்ஸ் லேட் நைட் போகும்போது என் காரோட பேசுவேன். நான் எனக்கு அது பிடிக்கும். இல்லை சில திங்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கும், என் ஆஃபீஸில், என் வீட்டில் தான் இருக்கும். அது ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜில் அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட் நான் நினச்சிப்பேன், இந்த ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த திங்ஸுமே இருக்குது. அதனால் ஐ கான் சே தட் திங்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ், பிகாஸ் அதுவும் ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வச்சுருவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய எமோஷனல் திங்ஸ், நிறைய குட்டி குட்டி விஷயத்துக்கு இருக்கும். ஸோ ஐ டோன்ட் டூ தட். ஸோ அதனால் இல்லை என் சொந்த வாழ்க்கையிலேயே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் ஜென்ரல்மேன். ஓகே, நாவுக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சு நான் காரணம் இல்லை, அது ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லக்ஷ்மி நான் காரணம் இல்லை. அண்டு இந்த மாதிரி வேறு ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க. எப்படி என் மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அதை மாதிரி இருக்க திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பின்னாடி வேறு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, என்னாச்சு க்ரீல் விளாண்டும்போது அதை எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட், அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானும் போய்ட்டு பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி, வெதர் மை பேபிஸ் ஆர் ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு டீப்பான ஊன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது புக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷனல் திங்ஸ் இருக்குது. அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கான். அது அவனுக்கு ஈஸி இல்லை, பார்க்கறதுக்கு தான். அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான். அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி இது இருக்குது. இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது. சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணால் அதோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் தர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான, அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் நான் டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் சார், சத்தியமாக நான் ஒன்றுமே நினைக்கல சார். ஏன்னா துபாயில் அது இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோடு சார். அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் அந்த பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் அலோட் சார். பத்தாக்கா வந்து செக் பண்ண வந்து ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாப் வந்து இன்னொரு ஜாப் பண்ண முடியாது, அது ஃப்ரீ ஆச்சு பேப்பர், அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோடுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 1 லட்ச ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சி அங்கே தான் செய்யிருந்திருக்கேன். தட் டைம் வந்து 12,000 rupees சேலரி போய் அப்புறம் 25,000 rupees சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய்
ப்ளஸ் 1 lakh ரூபீஸ் சேலரி கிடச்சிதான் நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்தலாம் ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரோ நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். நான் இவ்வளோதான் அதுக்குள்ளே நடந்திருக்கேன். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுது, அவங்க அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கு, அதனால எனக்கு இது நடக்குது. ஸோ நான் எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட் மை. பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தட் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். நான் வந்துட்டு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணுறதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீங் அன் ஆக்டர், நான் ஒரு விஷயத்தை பேசும்போது, நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் மை ப்ராக்டிஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். ஐ எம் ஜஸ்ட் பி தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ. நம்ம அவர் சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த நான் லிவிங் திங் பற்றி பேசியிருந்தீங்க, இந்த லக்ஷ்மி. அது நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். நான் அது எங்கே, யாருக்கு, எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படி தான் லக்ஷ்மி. என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கை வச்சு நான் ஒரு படம் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அது பண்ணையாரும் பட்டில் கார் இப்படி இருக்கும். காஸ்டவேல வில்சன் பால், அவனுக்கு ஒரு உயிர் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கேரக்டர் ஒரு ஆக்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஆக்டர் யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா அந்த ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அது எல்லாரையும் நாங்கள் கமிட் பண்ணும்போது நானும் என்ன முதல் பண்ணிருப்பேன். விஜய் சேதுபதினு ஒருத்தன் சொதப்பி இருந்தாங்கன்னா வேறு யாராவது போட்டுக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஆக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேரக்டர், அபவுட் த சீன், அது உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா தே ஆர் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ லக்ஷ்மிக்கு அப்புறம் வேறு யாரும் ஞாபகத்துக்கு ஏன்னா என்னால் அந்த கதை கேட்கும்போது குப்பை தொட்டியை வச்சு எப்படி நான் மூவ் பண்ணுறது. நான் வந்து அந்த ஸ்டோரியில் அங்கே நின்றுட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் குப்பை தொட்டியை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த குப்பை தொட்டி வந்து குழந்தைய காப்பாற்றி சொல்கிறது வந்து நான் நம்பலை. இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு கேட்டேன். அப்படி சொன்னால் அண்ணன் அதை கிராஸ் பண்ணிவிடுங்க, கதைப்படி ஒரு குப்பை தொட்டி வேணும், அது இரும்பில் இருக்கணும், அந்த ஐடியாவை பின்னாடி பார்த்துலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குப்பை தொட்டி பார்க்கறதுக்கு சாமி மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை உயிரை காப்பாற்று, அப்போ அதை பார்க்க எவ்வளோ இருக்கணும், அதை யோசித்து அதை உருவாக்குறது. அது வெறும் பட்டை அடித்தா மட்டும் குப்பை தொட்டி கடவுள் ஆகிடாதுல்ல. அப்புறம் அதுக்கு ஒரு இதெல்லாம் என்ன சொல்ல பீடிங் மாதிரி அடித்தது, இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பார்க்கும்போது உயிருள்ள பொருள் மாதிரி மாறுது. அதை க்ரியேட் பண்ணுறது வேணால் ஒரு 10% இல்லை 20% இருக்கலாம். அப்போ அதுக்கு பின்னாடி சொன்ன ஸ்டோரி ஒரு 50% இருக்கலாம். அப்புறம் நீங்கள் அதை நம்பினது அது 100% மாறி இருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்டேஜில் அது கிராஸ் ஆகும். எல்லாம் சும்மா நீங்கள் சொல்கிறது தான். ஓடிபஸ் இருக்குது, கிம் டூக்கு எடுத்திருக்காரு, இங்கே இருட்டா வந்திருக்கு, சரியா ஓல்டு பயம் மட்டும் வரும். ஸோ நான் அந்த மாதிரி இந்த கதை நான் ப்ரமைஸ் செட்டை கொஞ்சம் வருஷன் எழுதும்போது தெரியும் இது ஓல்டு பாயோட இதை பற்றி சொல்லுவாங்க. நான் ஓல்டு பாய் இன்ஃப்ளூன்ஸ், பட் அது வந்து அமைஞ்சது. அது இந்த இது ஒரு ரைஸ் பண்ணவங்க முன்னாடியே தெரியும். பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல. நான் அங்கேருந்து இன்ஃப்ளூன்ஸாக ஆகலை. எழுதும்போது ஒரு ஆர்டர் வரும்போது மைண்ட் ஓகே இது இதோட சாராம்சம் இருக்குது. ஸோ எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்ல மாட்டாங்க, நிறைய இன்னும் சொல்லுவாங்க நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல.